ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ரவிமோகன் பத்தி தான் பேச போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. கிட்டத்தட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிரச்சாரமும் பண்ணாங்க. அதுல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தொடர்ந்து அரசியலையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. சினிமான்ற ஒரு விஷயம் கொஞ்ச நாள் அப்படி மறைஞ்சு போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ரவிமோகன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் பிரஸ் மீட் கொடுத்துதான் திரும்பவும் மக்கள் எல்லாருடைய பார்வையும் சினிமா பக்கம் திரும்பிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரவிமோகன் கொடுத்த பிரஸ் மீட் அனல் பறக்க இருந்தது. ஏன்னா அவரோட வலியும் வேதனையும் அவ்வளோ அளவுக்கு அப்படியே வெளியில கொட்டி தீத்தாருன்னு தான் நம்ம சொல்லணும். அதை கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட போன வருஷம் ஆரம்பத்துல ஆரம்பிச்சது 2025 ரவிமோகன் ஆர்த்தி இவங்களுடைய விவாகரத்து ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது. ஸோ எல்லாருமே அதை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. சினிமாவில் இவ்வளோ வருஷம் கியூட்டான கப்பலா வலம் வந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குள்ள எப்படி திடீர்னு டிவோர்ஸ் வர ஆரம்பிச்சது, எப்படி இவங்க பிரிஞ்சாங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எல்லாருமே தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கெனிஷான்ற ஒரு பாடகி கூட உறவு இருக்கு அப்படி எப்படின்னு சொல்லி ஆர்த்தி ரவிமோகன் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அவங்க வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமே கொஞ்சம் கூட ரவிமோகன் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அதை வச்சு எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பெண் பக்கம் தான் சாஞ்சாங்க. பொதுவா பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே போராடுவாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு ஆதரவா தான் தமிழ்நாடே நின்னுது. தமிழ்நாடை தாண்டி சினிமாவில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரவிமோகன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஸோ அவருமே எதுக்குமே பேசாம சைலண்டா இருந்தாரு. ஸோ அவங்களோட கேஸும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நடந்தது. அவங்களோட கேஸ் வர ஆரம்பிச்சதுல இருந்து யூடியூபை திறந்தாலே கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவை திறந்தாலும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, எல்லாத்துலயும் இவங்க ரெண்டு பேருடைய டிவோர்ஸ் பத்தி தான் மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டோனா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பா ரொம்ப விறுவிறுப்பா இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசினாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு அவங்க கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே வாங்கினாங்க. அதாவது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாருமே சோசியல் மீடியாவில் இந்த கேஸை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நீதிபதிகளும் உத்தரவிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் இவங்களோட கேஸை பத்தி யாருமே பேசல. பட் இவங்களோட கேஸ் ரொம்ப சைலண்டா நடந்துகிட்டு இருந்தது. ஆர்த்தி ரவி மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்ப கூட இதை பத்தி யாருமே பெருசா பேசல. வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லி உயர் நீதிமன்றமே உத்தரவு போட்டு இருந்தது. ஸோ அந்த உத்தரவை தான் எல்லாருமே இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ரவிமோகன் பிரஸ் மீட் கொடுத்தாரு. ரொம்ப அழுது ரொம்ப எமோஷனலா நான் சாவதான் போறேன், நான் சாவறதுக்கு முன்னாடி எல்லாருடைய உண்மையும் நான் வெளியில கொண்டு வந்துட்டு போவேன் அப்படின்லாம் அவர் சொன்ன அந்த வார்த்தை ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா எவ்வளோ ஒரு அழகான நடிகர், எவ்வளோ பெரிய ஒரு நடிகர், எவ்வளோ பேர் புகழோடு அவர் வலம் வந்துட்டு இருந்தாரு, எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா நிறைய படங்கள் சூப்பரா கொடுத்திருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஸோ செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம வேற ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிடில் கிளாஸ்ல கூட இப்படி ஒரு பிரச்சனை நடக்காது. ஆனா இவங்களுக்குலாம் எப்படி இவ்வளோ பிரச்சனை நடக்குது? எவ்வளோ ஒரு கோடி கோடியா அவர் சம்பாதிச்சிருப்பாரு, ஆனா அவர் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது ரசிகர்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதானே, ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க சின்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாலும் சரி கூட அவ்வளோ ஆறுதலா நிற்பாங்க. அவங்க தெரிஞ்ச முகமோ தெரியாத முகமோ பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ரவிமோகன் அந்த பிரஸ் மீட்டை அழுது கொடுத்த உடனே ஸோ எல்லாருடைய ஆறுதலும் அரவணைப்பும் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அவர் கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கே அந்த பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் சினிமாவில இருந்து விலக போறதா தெரிஞ்சது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யாருக்குமே எதையுமே சொல்லாம உள்ளுக்குள்ளவே வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ வேதனையும் வலியும் அவர் அனுபவிச்சிருந்தா சினிமாவை விட்டு விலகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை பகிரங்கமா அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூல் பண்ணி நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்க மத்தியில நேத்து மறுபடியும் ரவிமோகன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதனால அப்படின்னா ரவிமோகன் அந்த பிரஸ் மீட்ல ஆர்த்தி என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன், எல்லா ஆதாரமும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செம்மையா பேசியிருந்தாரு. ஸோ அதை பார்த்து பயந்த ஆர்த்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் போயிட்டு மறுபடியும் ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்து முடிகிற வரைக்கும் இதை பத்தி வெளியில யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு தானே நீங்க உத்தரவு போட்டீங்க. அப்படி இருக்கும்போது இவர் பிரஸ் மீட் மீறி கொடுத்திருக்காரு. ஸோ அதனால இவருக்கு அதுக்கான ஒரு தண்டனை கொடுக்கணும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மனு கொடுத்திருக்காங்க.
ஸோ உடனே கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரவி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, நீங்க வந்து இப்படி பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி. உடனே அதை பார்த்துட்டு ரவி மோகனும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் வந்து ஏதோ ஒரு எமோஷனல்ல அதை பண்ணிட்டேன், பட் நான் வந்து பண்ணது தப்பு தான், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இனிமேல் இதை பத்தி நான் வெளியில பேச மாட்டேன், அன்னைக்கு நான் பேசுனதுக்கு இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிற மனசார அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு மன்னிப்பை அவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதையும் வந்து உடனே கோர்ட் வந்து அக்செப்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்த்தி ஒரு பெண்ணுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உண்மைதான். அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதை வச்சு அவங்க மேல மேல தப்பு பண்ண கூடாது, ஒருத்தர் தேவையில்லாம வந்துட்டு வஞ்சிக்க கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. சோ இந்த நிலைமையில நேத்து ரவிமோகன் இதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இனிமேல் இதை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் எமோஷனல்ல ஒரு முடிவெடுத்தேன், இனிமேல் சினிமாவில் நான் நடிக்க மாட்டேன், என் பிரச்சனை எல்லாம் என்னைக்கு முடியுதோ எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதையும் வாபஸ் வாங்கியிருக்காரு. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு எமோஷனல்ல அந்த முடிவு எடுத்துட்டேன், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், என்ன நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ஒரு நல்ல நல்ல படங்கள் கொடுப்பேன், அதனால நான் மறுபடியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சுட்டேன், கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் நீங்க வந்து என்ன பிக் ஸ்கிரீன்ல மறுபடியும் பார்க்கலாம், கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்பவுமே நான் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கேன், என்னை சுத்தி உள்ள அத்தனை பேரையும் சந்தோஷமா வச்சுப்பேன், நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுதாலும் அதை நான் வெளியில காட்டிக்க மாட்டேன், இது வரைக்கும் நான் காட்டிக்கிட்டது இல்ல. ஆர்த்தி என் மேல தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, எதுக்குமே நான் வந்து இது வரைக்கும் பதில் சொன்னதே இல்லை, ஆனா இப்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பிரஸ் மீட் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ அதை ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஸோ இதுக்கு காரணமும் ஆர்த்தி தான். உடனே போயிட்டு கோர்ட்டில் வந்து மனு கொடுத்துருக்காங்க, நீங்க சொன்னதை மீறி இவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு, ஏன்னா இவங்களை பத்தின உண்மைலாம் வெளியில தெரிஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக கூட மேபி அவங்க அதை பண்ணிருக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஆதரவா நடிகை குஷ்புவும் இறங்கியிருக்காங்க, அதையும் ரவிமோகன் அந்த பிரஸ் மீட்ல போட்டு உடைச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வீட்டுக்குள்ளவே நடக்குது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா பார்க்கப்படுது. ஸோ எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எதுக்குப்பா, இப்படி ஒரு மனுஷனை வந்து தொடர்ந்து ஏன் வஞ்சிக்கிறீங்க, தொடர்ந்து ஏன் ஒரு மனுஷனை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரசிகர்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரவிமோகன் அண்ட் ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து கேஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது, நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி போய் முடிய போகுது, என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் கண்டிப்பா ரவிமோகன் எந்த ஒரு பிரஸ் மீட்டும் இதை பத்தி கொடுக்க மாட்டாரு, இதை பத்தி வெளியில பேசவே மாட்டாரு. இனிமேல் அவர் பேசினாரு அப்படின்னா அது சினிமாவை பத்தி மட்டும் தான் இருக்கும், நடிப்பை பத்தி மட்டும் தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ ரவிமோகன் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டது சரியா தவறா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர்கள் பத்தி டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.